தாவேகவனுடைய வேட்பாளர் நேர்காணல் தற்போது தொடங்கி நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் விஷ்ணு இணைகிறார். விஷ்ணு, இந்த வேட்பாளர் நேர்காணல் தொடங்கியிருக்கிறது. முதற்கட்டமாக எவ்வளவு பேர் இதில் கலந்துக்கிறாங்க? விவரங்கள் என்ன? தமிழக வெற்றிக் கழகம் சார்பில் வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் போட்டியிடுவதற்காக விருப்ப மனு அளித்தவர்களிடம் தற்பொழுது கட்சியின் தலைவர் விஜய் இன்று பனையூரில் இருக்கக்கூடிய தலைமை அலுவலகத்தில் நேர்காணலை நடத்துகிறார். சற்று நேரத்திற்கு முன்பாக விஜய் அவர்கள் இங்கு வருகின்ற நிலையில் தற்பொழுது இந்த நேர்காணல் என்பது தொடங்கியிருக்கிறது. இதில் இன்று மட்டும் 60 நபர்களை விஜய் நேர்காணல் செய்ய இருக்கிறார். முதற்கட்டமாக தமிழக வெற்றிக் கழகத்தின் சார்பில் போட்டியிடக்கூடிய வேட்பாளர் பட்டியலும் இன்று மாலைக்குள் வெளியாகும் என தெரிவிக்கப்பட்டிருக்கக்கூடிய சூழ்நிலையில் இந்த நேர்காணல் என்பது முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுகிறது. இதில் மிக முக்கியமாக தமிழக வெற்றிக் கழகத்தில் விருப்ப மனு அளித்தவர்கள் அனைவரிடமும் இந்த நேர்காணல் என்பது நடத்தப்படாமல் ஏற்கனவே ஒரு தொகுதிக்கு ஒருவரை தேர்வு செய்திருக்கும் பட்சத்தில் அவர்களை மட்டும் நேர்காணல் நடத்துவதாக தகவல் என்பது வெளியாகி இருக்கிறது. அந்த வகையில் திருச்செங்கோடு தொகுதிக்காக அருண்ராஜ், ஸ்ரீரங்கம் தொகுதிக்காக கூப்பா கிருஷ்ணன், ஸ்ரீபெரும்புதூர் தொகுதிக்காக தென்னரசு, அதே போல மயிலாப்பூர் தொகுதிக்காக கட்சியின் பொருளாளர் வெங்கட்ராமன் உள்ளிட்ட 30க்கும் மேற்பட்டோர் தற்பொழுது வருகை தந்திருக்கிறார்கள். இன்றைய தினம் இந்த 60 நபர்களை விஜய் அவர்கள் நேர்காணல் செய்து முதற்கட்ட வேட்பாளர் பட்டியலை இன்று மாலைக்குள்ளே வெளியிடுவதாகவும் தகவல் என்பது வெளியாகி இருக்கிறது. பொதுவாக ஒரு கட்சியில் விருப்ப மனு அளித்தவர்களிடம், அதாவது ஒரு தொகுதிக்கு குறைந்தது ஒரு 10 முதல் 20 பேர் விருப்ப மனு கொடுத்திருந்தால் கட்சியின் தலைவர் மற்றும் முக்கிய நிர்வாகிகள் நேர்காணல் என்பதனை நடத்தி ஒருவரை தேர்வு செய்வார்கள். அந்த வகையில் தமிழக வெற்றிகளத்தில் புதிய வழிமுறையாக கட்சியின் தலைவர் விஜய் ஒரே ஒரு நபரை நேர்காணல் செய்து அந்த நபரை தொகுதியில் போட்டியிடுவதாக அறிவிப்பிருப்பதாகவும் தகவல் என்பது வெளியாகிருக்கிறது. அந்த வகையில் அதனை உறுதிப்படுத்தும் விதமாகவும் ஒரு தொகுதிக்கு ஒருவர் மட்டுமே தற்பொழுது தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைமை அலுவலகத்துக்கு வருகை தந்திருக்கிறார்கள். தற்பொழுது இந்த நேர்காணலும் தொடங்கி இருக்கிறது. விஜய் அவர்களை நேரில் பார்த்து சந்தித்து பேசுவதற்காக வருகை தந்திருக்கக்கூடிய ஒவ்வொரு உத்தேச வேட்பாளர்கள் கையில் இனிப்புகளுடனும் சால்வையுடனும் சந்திப்பதற்காக வந்திருக்கிறார்கள். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.